ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய திருச்சபை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நீங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஏஜி ஆலயத்தின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வருகிறது. பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும், உங்களுக்கு ஆலோசனைகள் ஸ்தோத்திரம் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலும் போய் கர்த்தரை ஆராதிக்கல அப்படின்னு சொன்னா எங்க ஆலயத்தில் வந்து நீங்க எங்களோடு கூட நீங்க ஆராதனைக்கு நீங்கள் பங்கு பெறலாம். எங்களுடைய ஆராதனையின் நேரங்கள் இந்த செய்தி முடிஞ்சோன்னு வரும். என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நேரத்தை பார்த்து எங்களோடு கூட எங்க சபையில காலை 2 ஆராதனை, மாலை ஆராதனை, 3 ஆராதனை நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு ஆராதனை நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் இந்த உங்கள் சமாதான நேர நிகழ்ச்சியில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி என்கிற ஒரு தலைப்பின் கீழாய் சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். நீ மன மகிழ்ச்சியா இருந்தா ஓ முகம் மலர்ச்சியா இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சியா இருந்தாலே போதும். சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறது. மன மகிழ்ச்சியா இருந்தா ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்குது. மன மகிழ்ச்சியா இருந்தா வியாதிகள் நம்மை விட்டு தூரமாய் போகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியா இருந்தா நான் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வேன். யோசித்து பாருங்க, டாக்டர்கிட்ட போன எவ்வளவு பெரிய வியாதியா நல்ல ஒரு டாக்டர் சொல்றது, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, அடுத்த நிமிஷத்துல மறிச்சிருவாருன்னு டாக்டர் தெரிஞ்சாலும் சில டாக்டர் சொல்ற காரியம், கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, பார்த்துக்கலாம். யோசித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வீக தகப்பன். இன்னைக்கு சந்தோஷத்துக்காக ஜனங்கள் பல இடங்களுக்கு நாடி தேடி பல காரியங்களை அவங்க செய்யறாங்க. உலகத்துல ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, நம்மால சில சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமை, தேவன் சந்தோஷமான சில ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தில் ஆண்டு தருகிறார். நித்தியமான சந்தோஷத்தை தேவன் தருகிறார். ஒரு பொருளை வாங்கினா கஷ்டப்பட்டு நம்ம விரும்பின ஒரு பொருளை வீடு கட்டிட்டா ஒரு சந்தோஷம்தான். பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டா சந்தோஷம்தான். பேத்திகள் எடுத்துட்டா சந்தோஷம்தான். பிள்ளைகள் வந்துட்டா சந்தோஷம்தான். நல்ல காலேஜில் படிப்பை முடிச்சா சந்தோஷம்தான். யோசிப்பா, நல்ல வேலையில உயர்வு வந்தா சந்தோஷம்தான். பிசினஸ்ல கொடிகட்டி பறந்தா சந்தோஷம்தான். இதெல்லாம் தேவன் அருளுகிற மகிமையான ஈவு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நாம் பிரயாசப்படும் பொழுது ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் சந்தோஷம் இருக்கதான் செய்து. யோசித்து பாருங்களேன். ஆனா அது நீ நிரந்தரமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. நிரந்தரமா இருக்கலாம், இல்லாமையின் பேர்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நித்தியமான மகிழ்ச்சி உன் தலையில தங்கும், சஞ்சலம் மாறிரும். அருமையான பிள்ளைகளே, அப்பா, நித்தியமான மகிழ்ச்சியை யாரு தர முடியும் தெரியுமா? என் தேவன் மாத்திரமே. நித்திய அல்லது நிரந்தரமான மன மகிழ்ச்சியை என் தேவன் மாத்திரமே தர முடியும். உலகத்தின் பொருள்கள் அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ண உடனே சந்தோஷம் மாறிவிடலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது, அது நித்தியமானது, அது அழிவில்லாதது, அது ஆனந்தமானது.
நலமானது, அது ஆமென் ஆரோக்கியமானது, அது ஆசீர்வாதமானது என்று சொல்லுகிறேன். அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீங்களா? அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமை பிள்ளைகளே. தேவன் தருகிற நித்தியமான சந்தோஷத்தை, நித்தியமான மனமகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அங்க வேதம் சொல்கிறது, அவன் நித்திய மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி உன் தலையில. இதை பார்க்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதர, சகோதரிகளே, நித்தியமான நிரந்தரமான மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். 4 வசனத்தை நான் உங்களுக்காக சுட்டி காட்டுகிறேன். முதலாவது வசனம் சங்கீதம் 118:15 நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆண்டவர் நல்லவர். இங்க 2 காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். ஆமென் ஆமென். நீதிமானா ஒரு மனுஷன் இருப்பான்னா அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைக்கப்படுகிறான். ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ரட்சிப்புனா பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை தெரியாதவர்களுக்காக இதை புதுசா பார்ப்பீங்கன்னா அந்த ரட்சிப்பை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தை நாம் எல்லாருமே பாவத்தில் நாம் பிறக்கிறோம், பாவியாய் பிறக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு என் பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு, மனிதனாய் பிறந்து அடிக்கப்பட்டு மரித்தார். என் பாவத்திற்காக நான் பெற வேண்டிய தண்டனையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை தருகிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களுக்கு நம்ம சுத்திகரிக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை வச்சு அவன் மனம் திரும்புவான் என்று சொன்னால் அவன் இருதயத்தில் இயேசு வருகிறார். அதான் ரட்சிப்பு. தர்மியான மாலை நேரத்தில் அருமை சகோதரியே, சகோதரா, உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா? நீங்க கோயிலுக்கு போனதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. ஜெபம் பண்றதுனாலையும் ரட்சிக்கப்பட்டீங்க அர்த்தம் இல்லை. பேரு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அர்த்தம் இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கணும், பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு இருக்கணும், குறைகள் அறிக்கையிட்டு இருக்கணும். உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை அவன் உள்ளத்துல சொந்த தெய்வமாக, அவன் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. அந்த ரட்சிப்பு ஒரு மனுஷ வாழ்க்கையில நித்தியமான மகிழ்ச்சியை தருகிறது. 1987 ஆண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நவம்பர் மாதம், என்ன டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நவம்பர் மாதங்கள்ல நான் முதல் ஆலயத்தில் போய் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். 1988 ஆண்டு தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தேவனுடைய மனிதன் கர்த்தரை வார்த்தை கொடுத்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வார்த்தையில அவன் தொடப்பட்டவனாய் என் உள்ளத்தை இயேசுக்கு, உள்ளத்தை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். என் பாவத்தை ஸ்தோத்திரம் அறிக்கையிட்டேன். அவர் நமக்கு முன்னால கூட்டு ஜெபிக்க விடும்போது நான் முன்னால போய் இந்த பலிபீடத்துக்கு முன்னால நின்று, அந்த மேடைக்கு நின்று என் பாவம் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் மனம் திறந்து ஆண்டவரோட சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் ஒருவேளை அந்த டேட்டு எனக்கு தெரியல, ஸ்தோத்திரம். ஆனா அந்த நேரம் எனக்கு தெரியுது, அன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வந்துச்சு. ஸ்தோத்திரம். எவ்வளவு மனமகிழ்ச்சியாய் அன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வீட்டுக்கு போகும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியாய் கடந்து போனேன். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னைக்கு சொல்றேன், 88வது ஆண்டு நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 2025வது ஆண்டு. இன்னைக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். பல பிரச்சனைகள், பல தேவைகள், பல காரியங்கள் வந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போல. இன்னைக்கும் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? இன்னைக்கு உங்க உள்ளத்துல இயேசுக்கு இடம் கொடுங்களேன், ரட்சிக்கப்படுங்களேன். அதான் நித்தியமான மனமகிழ்ச்சி. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நித்திய மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது நித்தியமான மகிழ்ச்சி. அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது பிள்ளைகளே. இயேசு மகிமையுள்ள ஆண்டவர் அல்லவா? வானத்தையும் படைத்த ஆண்டவர் என் உள்ளத்துல வாரார் இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சி. இரண்டாவது, ஆலயத்துல போய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தேன். நீ நிறையான்னு சொல்லும்போது சிலர் கைவிட்டு என்ன, சிலர் ஆலயத்துக்கு வந்தாலே துக்கமாக தான் வாராங்க. ஆலயத்துக்கு போகணுமாக்கும்,
ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம ஜபத்தெல்லாம் கேட்கணும், வியாதியை மாற்றணும், வேலையை கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், பிள்ளை கொடுக்கணும், திருமணம் முடிக்கணும், நிறைய பண்டல் பண்டலா ஜபத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் கோயிலுக்கு போனீங்கன்னா நேரம் இல்லை. எங்கே போனீங்க? ஸ்தோத்திரம். வீட்டில் துணி துவைச்சேன், ஸ்தோத்திரம். பஜாருக்கு போனேன், டிமார்ட்டுக்கு போனேன், தூங்குனேன், கடைக்கு போனேன், இதெல்லாம் உங்களுக்கு நம்ம நேரம் இருக்குது. ஆனால் ஆலயத்தில் ஆராய்ச்சிங்கன்னு சொன்னால் வேலைக்கு. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஆண்டவரை படைத்த ஆண்டவர் அல்லவா. அவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வந்தாலே உன் தலையில நித்திய மகிழ்ச்சி இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எழுந்த உடனே முதல் எண்ணம், ஜெபித்த உடனே முதல் வருகிற எண்ணம், என் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அது ஒரு ஆலயம். கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம் தேவை சந்திக்கிறார். ஆலயம் ஜெப வீடு உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய் மாற்றும், நித்திய மகிழ்ச்சி கொடுப்பார். சொன்னேன் 88 தான் ரட்சிக்கப்படான். 87வது ஆண்டு நான் ஆலயத்துக்கு போனேன். நம்ம தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிற எங்களுடைய மட்டக்கடையில் இருக்கிற எங்கள் ஏஜ் ஆலயத்தில் தான் நான் முதல் 87வது ஆண்டு என்னோடு படித்த என் அருமை நண்பன் மெயின் ஸ்தோத்திரம் சேசியான்னு ஒரு சகோதரன் மூலமாய் நான் இயேசுவை ஏற்றுக்கோ. அவர் தான் முதல் ஆலயத்துக்கு கொண்டு போனார். அந்த முதல் நாள் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் உடனே ரட்சிக்கப்படலை. இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாமே புதிதாக இருந்தது. அவங்க ஆராதிக்கிற ஆராதனை, கையை தூக்குறது, கையை தட்டுறது, அந்நிய பாச பேசுறது, எழுந்து நிற்கிறது, எல்லாம் எனக்கு ஆச்சரியமா புதிதாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால கிறிஸ்தவ ஆலயத்திற்கே நான் போனதில்லை. 87வது ஆண்டு முதலா அந்த ஆலயத்துக்குள்ள போக வித்தியாசமா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பாடல உட்கார்ந்து ஏதோ கவனிச்சேன். ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே வந்தபோது எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த நாள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது, பாடல் தெரியாது, வசனம் தெரியாது, கையில் பைபிள் இல்லை. ஆனாலும் அந்த சகோதரனோடு சேர்ந்து ஆலயத்துக்கு வாரம் போக ஆரம்பித்தேன். பிள்ளைகளே, சகோதரர் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளை கூட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டு சின்ன பிள்ளைகளை கையில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு வாலிபா பிள்ளைகளை வச்சுக்க பெற்றோர், என் பிள்ளை இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிட்டான், என் பிள்ளை கீழ்ப்படியலை. ஆனால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு போக விருப்பப்படலை? செல்லம். டியூஷனுக்கு போகிறதுக்கு நல்ல காசு. டியூஷன் எங்கேயாவது டூருக்கு போயிட்டு போனா, ஆனால் கோயிலுக்கு வரணும். அவன் பையன் சொல்கிறான், தூங்குறம்மா. சரி தூங்கு, அம்மா மட்டும் போயிட்டு வர, அப்பா மட்டும் நோ. நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். யோசுவா சொல்றது இல்லை, நீங்க உங்க பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தூரம் எதுக்கு செல்லம் கொடுத்தாலும் ஆலயத்துக்கு போறதுக்கு செல்லம் கொடுக்காதீங்க. கட்டினமா ஆலயத்தில் கொண்டு பிள்ளைகளை சேருங்க. ஆலயத்தில் குடும்பமா கர்த்தர் ஆராதிங்க. அவன் மகிழ்ச்சி ஆலயத்தில் இருக்குது. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் ஆலயத்துக்கு போகாம வேற எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். 3வது ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 119 74 சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதமே மன மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி எதுல இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டா நித்திய மகிழ்ச்சி இருக்குது. 2வது ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதித்தா நித்திய மகிழ்ச்சி இருக்குது. 3வது இந்த வேதத்தை வாசித்து தியானித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னை அர்ப்பணித்து நான் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் பொதுவாகவே சொல்லுவேன், இந்த வேதத்தை கையில் எடுத்தாலே ஒரு சந்தோஷம்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். எத்தனையோ கதை புஸ்தகத்தை வாசித்திருக்கேன், எத்தனையோ புஸ்தகத்தை, உலக பிரகாரமான புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வேதம் என்னைக்கு கையில் வந்துச்சோ எல்லா புஸ்தகத்தையும் அப்புறம் படிச்சுட்டு இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். ஏறக்குறைய ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒரு ஏறக்குறைய 43 முறை இந்த முழு வேதத்தை நான் வாசித்து முடிச்சிருக்கேன். என்னைக்கும் திருப்தி அடையலை. எனக்கு மனமகிழ்ச்சியை தந்தது இந்த கர்த்தருடைய புஸ்தகம். பிள்ளைகளே, இந்த புஸ்தகம் வீட்டில் இருக்குதா? இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களா? இது புஸ்தகம் அல்ல, பரிசுத்த தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். நான் நிறைவு செய்கிறேன். நேரம் முடிஞ்சு நிறைவு செய்கிறேன். 3 காரியத்தை சொன்னேன். நித்தியமான மனமகிழ்ச்சி உங்களுக்கு வேணும்னு சொன்னா
சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு மாறும் சொன்னா ஆமென், ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆலயத்தை தவறாம ஆலயத்தில் போய் கர்த்தர் ஆராதிங்க, ஆலயத்தை ஏதாவது ஊழியம் செய்யுங்க, ஆலயத்தில் நாட்டப்படுங்கள். மூணாவது வேதத்தை வாசிங்க, தூக்குங்க. நல்ல வாசித்து தியானித்து எந்தெந்த வார்த்தை கீழ்ப்படிய முடியுமோ கீழ்ப்படுகிற ஆண்டு பேசுகிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் நல்லா கீழ்ப்படி நடந்து பாருங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கும். நிச்சயமா சொல்றேன், சஞ்சலம் வந்தாலும் தவிப்பு வந்தாலும் உங்களை விட்டு மாறும். கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஜெபம் பண்ணட்டா? கண்களை மூடுங்கள், அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்பா. நித்திய மகிழ்ச்சி நாங்கள் ரட்சிப்பினால வருகிறது, ஆலயத்தில் போறதுனால வருகிறது, வேதத்தை வாசிக்கிறதுனால வருகிறது என்று கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. இந்த காரியத்தில் நீடித்து நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த 3 காரியத்தை ஒப்பு கொடுத்து வாழட்டும். விசேஷமாய் சரீரத்தில் எந்த பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருந்தாலும், தேவையோடு இருந்தாலும், எல்லா தேவையிலும் கடன் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், திருமணம் முடியாத பிள்ளை திருமணக்கார நடக்கட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, வியாபாரம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் மேலையும் தெய்வீக ஆசீர்வாதம் மகிமையோடு இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.